மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். மாணவர்களே, நாங்கள் தரம் 7 சித்திரக்கலை பாடத்தை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதனை நாங்கள் கடந்த வகுப்பிலே தாதுவோவியங்கள் தொடர்பான விடயங்களையும் ஏனைய வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோவியங்கள் தொடர்பான விடயங்களையும் கற்றிருந்தோம். அதுல குகையோவியங்களை நாங்கள் எந்த விடயத்தை கற்றிருந்தோம் என்றால், குகையோவியங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டது, யாரால் அமைக்கப்பட்டது, அடுத்து எவ்வாறான நுட்ப முறைகளை பின்பற்றி அமைக்கப்பட்டது, அடுத்து குகையோவியங்களுக்கு இருக்கின்ற தனித்துவமான இயல்புகள் தொடர்பான விடயங்களை என நாங்கள் கற்றிருந்தோம். அவ்வாறு கற்கும் போதே சில குகையோவியங்கள் தொடர்பான விடயங்களை உங்களுக்கு கூறியிருந்தேன். தந்திரிமலை குகையோவியம், பில்லாவ குகையோவியம், அடுத்தது தொரவக்கல் குகையோவியம். இந்த குகையோவியங்கள் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், விரிவாக இன்றைய வகுப்பில் கற்க போகின்றோம். அப்ப மாணவர்களை நான் கூறுகின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்ய வேண்டும், உடனே கொப்பியில குறிச்சு வைங்க, உங்களுக்கு பரீட்சையில பேருதவியாக அமையும். சரி, அப்ப நாங்க முதலாவதாக என்று பார்க்க போகின்ற விடயம் தந்திரிமலை குகையோவியம். சரியா? தந்திரிமலை குகையோவியமானது இலங்கை என்ற வரலாற்றுக்கு முந்தைய கால ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு குகையோவியமா இருக்குது. சரியா? இந்த குகையோவியங்கள்ல எந்தெந்த உருவங்கள் மிகவும் பிரபலமா இருக்குன்னா, வில்வித்தைக்காரன், ஒரு மிருகத்தின் மீது அமர்ந்து செல்லுகின்ற மனித உருவம், கட்டடம் ஒன்றின் மனித உருவங்களை கொண்டு சித்திரம் போன்றவை வரலாற்றுக்கு முற்பட்ட கால முக்கியமான படைப்புகளா இருக்குது. அதாவது தந்திரிமலை குகையோவியத்தில் இருக்கிற முக்கிய படைப்புகளா தான் இது சொல்லப்படுது. என்னென்ன படைப்புகள் மீண்டும் கூறுகிறேன் பாருங்கள். வில்வித்தைக்காரன், ஒரு மிருகத்தின் மீது அமர்ந்திருக்கின்ற மனித உருவம், அடுத்த கட்டடம் ஒன்றுக்குள்ள இருக்கின்ற அந்த மனித உருவங்கள். சரி, இதெல்லாம் என்ன வரலாற்றுக்கு உட்பட்ட கால குகையோவியமான தந்திரிமலை குகையோவியத்தினுடைய மிக சிறப்பு வாய்ந்த ஆக்கங்கள். சரியா? அடுத்தது இந்த தந்திரிமலை குகையோவியத்துல மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு உருவம் தான் எதுன்னா, விலங்குருவங்கள்ல உண்டு உடும்பு. இந்த உடும்பு உருவம் தான் தந்திரிமலை குகையோவியங்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த உருவமாக இருக்கிறது. சரியா? அப்ப நாங்க இந்த ஒளிப்படத்தினூடாக அதை பார்க்கக்கூடியதான் இருக்கு. பாருங்கள், அந்த மிருகத்தின் மீது ஏறி செல்லுகின்ற மனிதனுடைய உருவம் இதுல தரப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, இங்கால உடும்புருவம். இதுதான் தந்திரிமலை குகையோவியத்தில் இருக்கின்ற மிகவும் சிறப்பு வாய்ந்த உருவமா சொல்லப்படுது, உடும்பு உருவம். சரியா? அடுத்து பாருங்க, இதுல வில்வித்தைக்காரன். சரியா? வில்வித்தைக்காரனும் என்ன தந்திரிமலை குகையோவியமா இருக்குது. இதுவும் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த உருவம். இந்த உருவங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும், ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்கள். இதெல்லாத்தையும் நீங்க உங்களோட கொப்பிகள்ல வெட்டி ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? அந்த உருவத்தினுடைய பேரை கீழே போட்டு ஒட்டி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு உதவியாக அமையும். அடுத்து பாருங்க, மனித உருவங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு உருவம் இருக்குது. சரியா? 2 மனித உருவங்கள் இருக்கிற மாதிரி இதுல காட்டப்பட்டிருக்குது. அடுத்து பாருங்க, அந்த தந்திரிமலை குகையினுடைய அமைப்பும் இதுல என்ன செய்யப்பட்டிருக்குது, தரப்பட்டிருக்குது. சரி, பாருங்க, அந்த விலங்குகள் மீது ஏறி செல்கின்ற அந்த மனித உருவங்களும் இதுல என்ன செய்யப்பட்டிருக்குது, மேலும் காட்டப்பட்டிருக்குது. சரியா? சரி, அப்ப நாங்க இப்ப பார்த்தது என்ன, தந்திரிமலை குகையோவியம். இந்த தந்திரிமலை குகையோவிய சித்திரங்கள் என்ன வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை சேர்ந்த குகையோவியமா இருக்குது. இங்க விலங்குருவங்களும் மனித உருவங்களும் வரையப்பட்டிருக்குது. அதுல சிறப்பு வாய்ந்த உருவங்கள்லாம் என்ன, அந்த விலங்கின் மீது ஏறி செல்கின்ற மனிதனுடைய உருவம், கட்டடத்தினுள் இருக்கின்ற மனித உருவங்கள், அடுத்து அதைவிட சிறப்பு வாய்ந்த உருவம் உடும்பு உருவம். சரியா? அதான் இந்த தந்திரிமலை குகையோவியத்துல மிகவும் சிறப்பு வாய்ந்த உருவமாக இருக்கிறது. சரி, அடுத்து நாங்க பார்க்கலாம் மாணவர்களே, தொரவக்க குகை. முதல் நாங்க பார்த்தது தந்திரிமலை குகை, இனி நாங்க பார்க்க போவது தொரவக்க குகை. சரியா? அப்ப தொரவக்க குகையானது எங்கே அமைஞ்சிருக்குண்டா, கேகாலை மாவட்டத்துல பெலிகள் கோரளையில வராக்கப்போலை நகரை அண்டி இருக்கிறது. அதாவது கேகாலை மாவட்டத்துல இருக்கின்ற பெலிகள் கோரளையில வராக்காப்போலை நகரத்தில் இருக்கின்ற மல்தனியா, சரியா, மல்தனியா பெருந்தோட்டத்துல என்ன இந்த தொரவக்க குகை அமைஞ்சிருக்கிறது. சரியா? சரி, இத போல அதாவது இது என்னன்னா மற்றொன்று தங்கி இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது ஏறத்தாழ 1500 அடி உயரமான
பாரிய மலை குன்றுகள் இரண்டுக்கு இடையான அந்த குன்றுகளான இயற்கையான ஒரு கற்குகையா இருக்குது. சரி, அதாவது என்னண்டா 1500 அடி உயரமான பாரிய மலை குன்றுகள் இரண்டால இயற்கையான ஒரு கற்குகையாக இந்த தொரவக்க குகை அமைந்திருக்கிறது. இதுதான் இந்த தொரவக்க குகையினுடைய அமைப்பு. சரியா? சரி, அதாவது ஜிஎஃப்ஆர் புரோவியர், அதாவது ஜிஎஃப்ஆர் புரோவியனர் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 1919 கண்டுபிடிக்கையில நிலத்திலிருந்து 6.5 அடி உயரத்திலே தான் இந்த சித்திரங்கள் தீட்டப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. சரி, அவர் இவ்வாறு கண்டுபிடித்திருக்கிறார். சரியா? அதைத்தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஜிஎஃப்ஆர் புரோவியனர் என்பவர் என்ன செஞ்சிருக்காருன்னா 1919 கண்டுபிடிக்கையாம் நிலத்திலிருந்து 6.5 அடி உயரத்துல தானே என்ன இந்த தொரவக்க குகையினுடைய சித்திரங்கள் தீட்டப்பட்டிருக்கு சொல்லப்படுது. சரியா? சரி, இந்த சித்திரங்கள் எப்படி அமைச்சு உருவாக்கப்பட்டிருக்குன்னா கோடுகளால் வரைந்தும் சுரண்டியும் அந்த 2 முறைகளை பின்பற்றி தான் இந்த தொரவக்க குகை சித்திரங்கள் வரையப்பட்டிருக்குது. சரி, அதாவது கோடுகளால சுரண்டியும் வரைந்தும் என்ன செய்யப்பட்டிருக்குது 2 முறைகளை பின்பற்றி தான் என்ன செய்யப்பட்டிருக்குது இந்த தொரவக்க குகை சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கிறது. சரியா? சரி, அதோட இந்த குகை சித்திரங்கள்ல இருக்கிற சிறப்பான படைப்பா இருக்கிறது என்னன்னா யானையும் யானை குட்டியும் என்ற படைப்பு. சரியா? அதாவது நாங்க தந்திரிமலை குகை ஓவியத்துல பார்த்து நாங்கள் உடும்பு என்ற சித்திரம் தான் ஒரு சிறப்பான சித்திரம் உண்டு. அதே போல தொரவக்க குகை சித்திரத்துல மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சித்திரமா இருக்கிறதான் யானையும் யானை குட்டியும். சரியா? இந்த வினா உங்களுக்கு இடைவெளி நிரப்புற பகுதியில அதிகமாக உங்களுக்கு தர 7 வினாத்தாள்ல வருவது வழக்கம். சரியா? இதையெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும், சரிவர கொப்பியில குறிச்சு கொள்ள வேண்டும். சரி, அப்ப நாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது இதுல இன்னும் ஒரு சித்திரமும் முக்கிய படைப்பா இருக்குது. அது என்னன்னா மீனும் மனித வடிவும் உடும்பு என்ற சித்திரமும் மிக முக்கியமான ஒரு படைப்பாக கருதப்படுது. அதோட சூரிய சந்திரனை காட்டுகின்ற சித்திரமும் இருக்குது. சரியா? அதாவது மீனும் மனித வடிவம் இருக்கு, அதோட உடும்பும் என்ற சித்திரமும் முக்கிய படைப்பா இருக்குதா. அதோட சூரிய சந்திரனை காட்டுகின்ற சித்திரம் ஒன்றும் இருக்குதா. சரியா? சரி, இதுல பாருங்க மாணவர்களே, அந்த தொரவக்க குகை சித்திரங்கள் இதுதான். அதுல பாருங்க 2 மிருகங்கள் இருக்கிற மாதிரி, ஒரு பெரிய மிருகமும் ஒரு சிறிய குட்டி மிருகமும் இருக்கிற மாதிரி ஒரு உருவம் இது தரப்பட்டிருக்கு. அதான் என்ன ஜானை குட்டியும் ஜானையும் என்ற அந்த ஆக்கம். சரியா? அதோட நீங்கள பாருங்க ஏனைய சில உருவங்கள் தரப்பட்டிருக்குது. அதோட தொரவக்க குகையினுடைய ஒளி தோற்றம் இதுல என்ன செய்யப்பட்டிருக்குது, ஒளிப்படமாக காட்டப்பட்டிருக்குது. சரி, அப்ப மாணவர்கள் நாங்க மீண்டும் பார்க்கலாம் தொரவக்க குகை தொடர்பான விடயத்தை. அதாவது தொரவக்க குகை எங்க அமைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு சொன்னால், அதாவது கேகாலை மாவட்டத்துல பெலிகள் கோரலில் இருக்கிற வரக்காபொலை, சரியா, வரக்காபொலை நகரை அண்டிய மல்தனியா என்ற இடத்துல அமைந்திருக்கிறது. சரியா? அப்ப கேகாலை மாவட்ட தொரவக்கை குகையானது கேகாலை மாவட்ட பெலிகள் குறையில வரக்காபொலை நகரை அண்டிய மல்தனியா என்ற பெருந்தோட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது. இது ஒன்றை மற்றொன்று தங்கியுள்ளது போன்ற ஏறத்தாழ 500 அடி உயரமான பாரிய மலை குன்றுகள் இரண்டிலான இயற்கையான ஒரு கற்குகையா இருக்குது. அதாவது 2 இயற்கையான கற்குகை இருக்குதாம். அந்த 2 இயற்கையான கற்குகையும் என்ன எப்படி இருக்குதாம், ஒன்றே இன்னொரு கற்குகை, அதாவது அந்த ஒரு குன்றை இன்னொரு குன்று தாங்கி இருக்கிற போல் இருக்கின்ற ஒரு குன்றுகளுக்கு இடையேயான இது இருக்குது இந்த தொரவக்க குகை இருக்கிறது. அதாவது 1500 அடி உயரமாக இருக்கிறது. சரியா? சரி, அடுத்தது ஜிஎஃப்ஆர் புரோவியனர். சரி, ஜிஎஃப்ஆர் புரோவியனர் என்பவர் என்ன செஞ்சிருக்கிறார், 1919 கண்டுபிடிக்க நிலத்திலிருந்து 6.5 அடி உயரத்துல என்ன செய்யப்பட்டிருக்குதாம் இந்த தொரவக்க குகை சித்திரங்களுக்கு வர்ணம் தீட்டப்பட்டு சொல்லப்படுது. அதை போல இந்த சித்திரங்கள் எப்படி வரையப்பட்டா கோடுகளால வரைஞ்சும் சுரண்டியும் என்ன இதை 2 நுட்ப முறைகளை வரையப்பட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரியா? அதை போல இந்த குகை சித்திரங்கள் சிறந்த படைப்பா இருக்கிறது ஜானையும் ஜானி குட்டியும் என்று சொல்லியிருந்தேன். சரி, அதோட மீனும் மனித வடிவமும்
உடும்பு என்ற சித்திரமும் மிக முக்கியமான ஒரு படைப்பா இருக்குன்னு உங்களுக்கு கூறியிருந்தேன். சரியா? அதோட சூரிய சந்திரனை காட்டுகின்ற சித்திரமும் இங்க இருக்குன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. சரியா மாணவர்களே? அப்ப இவ்வளவு தான் என்ன துறவக்க குகை தொடர்பான விடயங்கள். சரி, ஆனா முக்கியமா என்ன இது நீங்க ஞாபகம் வச்சிருக்கோம்னா கூடுதலா வர்றபடியா தந்திரிமலை குகையில உங்களுக்கு அந்த உடும்புன்ற உருவம் மிக முக்கியமான உருவமா இருக்குது. அதே போல இங்க துறவக்க குகையில் இருக்கிறது ஜானியும் ஜானி குட்டியும் என்று உருவம். சரியா? இதை நான் மீண்டும் மீண்டும் கூறுறேன் என்னன்னா உங்களுக்கு அதிகமாக வினாத்தாள் வருகின்ற ஒரு வினாவாக இருக்கிறது இது. சரி, அடுத்து நாங்க பார்க்க போகின்றது பில்லாவ குகை ஓவியம். என்ன பார்க்க போகின்றோம்? பில்லாவ குகை ஓவியம் தொடர்பான விடயத்தை தான் நாங்க என்ன செய்ய போகின்றோம், தொடர்ந்து பார்க்க போகின்றோம். சரி, அதாவது இந்த பில்லாவ குகை ஓவியம் எங்க இருக்குன்னா வடமத்திய மாகாணத்துல அனுராதபுரம் மாவட்டத்துல பில்லாவ கற்குகை அமைந்திருக்கிறது. சரியா? வடமத்திய மாகாணத்துல அனுராதபுரம் மாவட்டத்துல பில்லாவ கற்குகையானது அமைஞ்சிருக்குது. இதை பற்றி இந்த குகை கண்டுபிடிக்கப்பட்ட விடயத்தை பற்றி யார் சொல்லியிருக்காருண்டா எஸ்யூ தரணியக்கலை என்பவர் என்ன சொல்லியிருக்காருண்டா 1951ஆம் ஆண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த குகை சித்திரங்கள் வர்ணங்களை பயன்படுத்தி வரையப்பட்ட கோட்டு சித்திரங்களாக காணலாம் என்று சொல்லியிருக்கிறார். சரியா? அப்ப இது யாரால கண்டுபிடிக்கப்பட்டது? எஸ்யூ தரணியக்கலை என்பவரால இந்த பில்லாவ குகையானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. எத்தனையாம் ஆண்டு? 1951ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த குகையில சித்திரங்கள் வர்ணங்களை பயன்படுத்தி வரையப்பட்டிருக்க ஒரு கோட்டு சித்திரங்களை இங்க இந்த பில்லாவ குகையில நீங்க என்ன செய்யலாம், காணக்கூடியதாக இருக்கு. சரியா? சரி, அதோட கலப்பு ஊடகங்களை கொண்டு வரையப்பட்ட சித்திரங்கள்லாம் நீங்க காணப்படுது. அதாவது தனியொரு வர்ணமாக இல்லாமல் அதாவது கலப்பு ஊடகங்களை பிரயோகித்துத்தான் இந்த சித்திரங்கள் வரையப்பட்டிருக்குது. தனி ஊடகத்தை மட்டும் பிரயோகிக்காம பல்வேறுபட்ட கலப்பு ஊடகங்களை பிரயோகித்து இந்த பில்லாவ குகை ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது. சரியா? சரி, அடுத்த ஜோன் ஸ்டில். சரியா? ஜோன் ஸ்டில் இந்த பில்லாவ குகை ஓவியம் பற்றி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அது என்னன்னு நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஜோன் ஸ்டில் கருத்துப்படி இங்க காணப்படுற முக்கியமான படைப்பு என்னண்டா கட்டடம் ஒன்று, அதாவது வீடொன்றுக்குள்ள இருக்கின்ற 2 மனித உருவங்களை கொண்டு சித்திரம். இதை போல இன்னொரு சித்திரம் எங்க நாங்க பார்த்து தந்திரிமலை குகை ஓவியம் கற்கும் போது பார்த்தோம். அதை போல பில்லாவ குகை ஓவியத்திலையும் இருக்குதான். சரி, அதாவது வீடொன்று, அதாவது கட்டடம் ஒன்றுக்குள்ள இருக்கின்ற 2 மனித உருவங்கண்ட சித்திரம் தான் என்ன இங்க ஒரு சிறப்பான சித்திரமா சொல்லப்படுது. சரி, இந்த குகை சித்திரங்கள்ல எந்தெந்த உருவங்கள் சிறப்பா இருக்குண்டா பில்லாவ குகை சித்திரத்துல யானை, மரை, மயில். இது யானை, மரை, மயில் போன்ற உருவங்கள் பில்லாவ குகை சித்திரங்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த சித்திரங்களாக இருக்கிறது. அதோட அந்த கட்டடத்துக்குள்ள இருக்கின்ற 2 உருவங்கள் என்ன மிக முக்கியமாக இருக்கிறது. சரியா? சரி, அடுத்த இங்க பாத்தீங்கன்னா கேத்திர கணித குறியீடு உருவங்களை கொண்ட உருவங்களும் என்ன இந்த பில்லாவ குகை ஓவியங்கள்ல அதிகமாக நீங்க என்ன செய்யலாம், அவதானிக்க கூடியதாக இருக்கு. சரியா? என்னென்ன கேத்திர கணித குறியீடுகளை கொண்ட உருவங்களும் இங்க உள்ளடங்கி இருக்குன்னு சொல்லப்படுது. சரி, இங்க பாருங்க மாணவர்கள், இதுல பில்லாவ குகை ஓவியங்களுடைய அந்த குகை ஓவியங்களுடைய ஒளிப்படங்கள் இதுல காட்டப்பட்டிருக்குது. சரியா? பாருங்க, இதுல அதாவது விலங்குருவங்கள் காட்டப்பட்டிருக்குது, கேத்திர கணித வடிவங்கள் இதுல காட்டப்பட்டிருக்குது, மனித உருவங்களும் இதுல என்ன செய்யப்பட்டிருக்குது, காட்டப்பட்டிருக்குது. இதுல அந்த எருமையினுடைய உருவம் உங்களால் என்ன செய்யக்கூடியதா இருக்கும், இலகுவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. பாருங்கள், ஜானியனுடைய உருவம் இதுல என்ன செய்யப்பட்டிருக்குது, காட்டப்பட்டிருக்குது. அடுத்து அந்த வீடொன்று, அதாவது கட்டடம் ஒன்றில் இருக்கின்ற அதுக்குள்ள இருக்கின்ற அந்த 2 மனித உருவங்களுடைய உருவமும் இதுல என்ன செய்யப்பட்டிருக்குது, காட்டப்பட்டிருக்கு. அதை நீங்க அவதானிக்கக்கூடியதா இருக்கும். அதை போல பில்லாவ குகையினுடைய வெளி தோற்ற அமைப்பும் இது என்ன செய்யப்பட்டிருக்குதுல காட்டப்பட்டிருக்கிறது. சரியா? பாருங்க. சரி, அவ மாணவர்கள் நாங்கள் மீண்டும் பார்க்கலாம். பில்லாவ குகை ஓவியம் தொடர்பான விடயத்தை மீண்டும் மீட்கலாம். அதாவது பில்லாவ குகை ஓவியமானது வடமத்திய மாகாணத்துல அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற பில்லாவ கற்குகை என்ன செய்யப்பட்டிருக்காங்க, அமைஞ்சிருக்கிறது. சரி, இதான் அதனுடைய அமைவிடம். சரியா? அதே போல இந்த கற்குகையை கண்டுபிடிச்சது யாருன்னா
S.U. தரணிய கலை இது எத்தனையாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டு 1951 கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதோட இங்க சித்திரங்கள் வர்ணங்களை பயன்படுத்தி ஒரு கோட்டை சித்திரங்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறான் இந்த பில்லாவ குகை ஓவியங்கள் வரையப்பட்டு தரணிய கலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் சரியா தன்னுடைய ஆய்வினூடாக. சரியா, அடுத்து கலப்பு ஊடகங்களை கொண்டுதான் இந்த பில்லாவ குகை ஓவியங்கள் வரையப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சரியா, தனியொரு ஊடகமாக இல்லாம பல்வேறுபட்ட ஊடகங்களை பிரயோகித்து என்ன இந்த பில்லாவ குகை ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது. சரியா, அடுத்த ஜான் ஸ்டீல் என்பவற்ற கருத்துப்படி இங்கு காணப்படுற முக்கியமான படைப்பு என்னன்னு சொன்னா உங்களுக்கு கட்டடம் ஒன்றில் இருக்கின்ற 2 மனித உருவங்கள். சரியா, கட்டடம் ஒன்று அதாவது வீடொன்றுக்குள் இருக்கின்ற 2 மனித உருவங்கள் சிறப்பு வாய்ந்த உருவமா இருக்குது. அதை விட இங்க சில உருவங்களும் சிறப்பா இருக்குது. என்னென்ன யானை, மரை, மயில். யானை, மரை, மயில் போன்ற உருவங்கள் இங்க சிறப்பு வாய்ந்த உருவங்களாகவும் இருக்கிறது. அதோட கேத்திர கணித குறியீடுகளை கொண்ட உருவங்களும் இந்த பில்லாவ குகை ஓவியங்கள்ல உள்ளடங்கி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரியா, அப்ப மாணவர்களை நாங்கள் இன்று கற்குகை தொடர்பான கற்குகை ஓவியங்கள் தொடர்பான விடயங்களை கற்கும் போது உங்களுக்கு கூறியிருந்தேன். ஒவ்வொரு குகை ஓவியங்கள்லையும் ஒவ்வொரு ஓவியங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்குது. அது என்னென்னா தந்திரிமலை குகை ஓவியத்துல உங்களுக்கு நான் கூறியிருந்தேன். அப்ப உங்களுக்கு கூறியிருந்தேன் மாணவர்களே, அதாவது தந்திரிமலை குகை ஓவியத்துல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சிறப்பு வாய்ந்த உருவமா உடும்பினுடைய உருவம் இருக்குது. சரியா, அதை விட அந்த கட்டடம் ஒன்றுக்குள் இருக்கின்ற மனித உருவமும் சொல்லியிருந்தேன். சரியா, ஆனா இதுல உங்களுக்கு சிறப்பா இருந்தது இது உடும்பினுடைய உருவம் தான் அந்த தந்திரிமலை குகை ஓவியத்துல சிறப்பா இருந்ததுன்னு சொன்னேன். அதை போல துறவக்க குகையில ஜானையும் ஜானை குட்டியினுடைய உருவமும் சிறப்பான ஒரு ஓவியம் என்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. சரியா, அதே போல அடுத்தது பில்லாவ குகை ஓவியத்துல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அதாவது இந்த வீடொன்றுக்குள்ள இருக்கிற அந்த 2 மனித உருவங்கள். சரியா, அதான் என்ன மிகச்சிறப்பு வாய்ந்த உருவம் என்று உங்களுக்கு கூறியிருந்தேன். அப்ப இந்த விடயம் முக்கியம் உங்களுக்கு. அதாவது கற்குகை ஓவியங்கள்ல இந்த வினா வளமையாக வருவது வழக்கம். சரி, அதாவது இந்த 3 கற்குகை ஓவியங்கள் ஏதாவது ஒன்றுல இந்த சிறப்பு வாய்ந்த சித்திரம் எதுண்டு கேட்பது வழக்கம். அப்ப இதெல்லாத்தையும் நீங்க என்ன செய்ய வேண்டும் குறித்து வைத்திருக்க வேண்டும். சரியா, சரி, அடுத்து நாங்க பார்க்க போவது அதாவது தாவர வகையை சேர்ந்த அலங்காரங்கள். சரியா, அதாவது அலங்கார உருவங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன சித்திரக்கலை பாடத்தில் ஒரு அடிப்படையான ஒரு விடயமா இருக்குது. சரியா, ஒரு சமய ரீதியான விழாக்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அலங்கார ரீதியான விடயங்களாக இருந்தாலும் சரி, அதாவது உங்களுடைய அந்த கைப்பணி அலங்காரங்கள், சரி, அந்த கைவினை அலங்காரங்கள் எல்லாத்துக்கும் கூட இந்த அலங்கார பொருட்கள்லாம் அதிகமாக பிரயோகிப்பார்கள். இனி நாங்கள் இந்த தாவர அலங்கார உருவங்களை பற்றிய விடயங்களை தான் என்ன செய்ய போகின்றோம் விரிவாக கற்க போகின்றோம். சரி, அப்ப நாங்க தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களை. பாருங்கள், அதாவது தாவர அலங்கார உருவங்கள்னு பாத்தீங்கன்னா அதுல மலர், கொடி அலங்காரங்கள் நாங்க சொல்லலாம். அப்ப மலர், மரம், கொடிகள், இலைகள் எல்லாத்தையும் உபயோகிச்சு ஆக்கப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட அலங்கார காற்றுக்கள் தான் என்ன தாவர வகையை சேர்ந்து அலங்கார உருக்கள்னு சொல்லலாம். சரியா, அப்ப தாவர அலங்கார உருக்கள் என்ன மலர், மரம், மலர்கள், கொடிகள், இலைகள் என்பவற்றை உபயோகித்து ஆக்கப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட அலங்கார காட்டுருக்கள் தான் தாவர வகை அலங்காரக்கள்னு நாங்க சொல்லலாம். சரியா, சரி, அப்ப இந்த தாவர வகையை சேர்ந்த அலங்கார காட்டுருக்கள் இயற்கை, அதாவது ஸ்வபாவிக. சரியா, ஸ்வபாவிக என்று சொல்றது. சரியா, அது பகுதி கற்பனை வடிவங்கள் 2 வகைப்படுது. சரியா, அப்ப தாவர வகையை சேர்ந்த அலங்காரங்களை நாங்க 2 வகைப்படுத்தலாம். என்னென்று இயற்கை வடிவம், அடுத்தது கற்பனை வடிவம், அதாவது பகுதி கற்பனை வடிவம் என்று 2 வகைப்படுத்தலாம். சரியா, அதாவது இயற்கை என்றால் ஒரு தாவரம், ஒரு மலர், ஒரு இலை எவ்வாறு இருக்கிறதோ அதே இயற்கை தன்மையோட உண்மையான தன்மையோட வரைகிற முறை. அடுத்த பகுதி கற்பனை முறை என்றா ஒரு இல்லாத ஒரு தாவரத்தை இருக்கிற ஒரு தாவரத்தோடு சேர்த்து வரையப்படும், அல்லது முழுவதுமாக கற்பனை ரீதியாகவும் இருக்கும். ஆனா இது பகுதி கற்பனை என்று கூறியனால இது எப்படி இருக்கும்னா ஒரு உண்மையான உருவத்தோட ஒரு தாவரத்தோடு சேர்த்து ஒரு கற்பனையான ஒரு அலங்காரத்தை சேர்த்து வரைகிற முறை. சரியா, அப்ப இயற்கையான முறை, அடுத்தது பகுதி கற்பனை முறை என்று 2 முறையில என்ன செய்யப்படுது இந்த தாவர அலங்காரங்கள் வரையப்படுது. சரி, அடுத்ததுல பாத்தீங்கன்னா இயற்கையான வகையை சேர்ந்துட்டு அதுல சப்பு மலர், தாளம்பூ மலர் ஆகியவற்றினுடைய அந்த அலங்கார வகையை நாங்க சொல்லலாம். அதே நேரத்துல பகுதி கற்பனை உருவங்கள் என்று பாத்தீங்கன்னா அதாவது அரை இயற்கை வடிவங்களுடையவை. சரியா, அதுக்கு இது நீங்க சொல்லலாம். உதாரணமா கடுப்புள் மலர், சீன மலர், பரசத்து மலர், கத்திரி மலர். என்னென்ன
கடுபுல் மலர், சீன மலர், பரசத்து மலர், கத்திரி மலர் என்ற அந்த உருவங்கள் என்ன செய்யலாம் இல்ல பகுதி கற்பனையுடைய தாவர உருவங்களுக்கு நாங்க உதாரணமாக கூறக்கூடியதாக இருக்கு. சரி, அதோட இந்த தாவர உருவங்கள் எங்க அதிகமாக பிரயோகிக்கப்படுதுன்னா விகாரை ஓவியங்கள், கற்செதுக்கல்கள், மரச்செதுக்கல்கள் போன்றவற்றில் அதிகமாக இந்த தாவர உருவங்கள் என்ன செய்யப்படுது பிரயோகிக்கப்படுது. நாங்கள் தாதுவங்கள் கற்கும் போது கூட கூறியிருக்கின்றேன், இந்த அடித்தள பகுதியில் இருக்குது, சதுரக்கோட்டை பகுதியில் இருக்குது, சரியா? இவ்வாறாக அந்த மலர் கொடி அலங்காரம் இருக்கிறது உங்களுக்கு கூறியிருக்கின்றேன், சரியா? சரி, அதே போல கற்செதுக்கல்கள்லையும் அதிகமாக இருக்கிறது. அடுத்து மரச்செதுக்கல், எம்பக்க தேவாலயத்தினுடைய மரச்செதுக்கல் எல்லாம் எம்பக்க தேவாலயம் உங்களுக்கு இந்த பாடப்பகுதியில் இல்லை, ஆனா தரம் 8, 9 போன்ற பகுதிகள் உங்களுக்கு இருக்கும், சரியா? அப்ப மரச்செதுக்கல் எல்லாம் உங்களுக்கு என்ன அதிகமாக இந்த மலர்கொடி அலங்காரங்கள் அதிகமாக பிரயோகிக்கப்பட்டிருக்குது, சரியா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா தலதா மாளிகை, சங்கராம விகாரை, தெகல்தொருவ விகாரை போன்ற புனித தலங்கள்லையும் கண்டிக்கால பல விகாரை சுவர் ஓவியங்கள்லையும் இந்த அலங்கார உருவங்களை நீங்க என்ன செய்யலாம் காணக்கூடியதான் இருக்கு, சரியா? அதாவது இந்த தாவர அலங்கார மலர்கொடி அலங்கார உருவங்கள் நீங்க எங்கெங்க பார்க்கலாம்டா தலதா மாளிகை, அடுத்தது ஏனைய விகாரைகள், அடுத்தது கங்கராம விகாரை, தெகல்தொருவ விகாரை போன்ற விகாரைகள் எல்லாம் அதிகமாக நீங்க என்ன செய்யலாம் இவற்றை காணக்கூடியதாக இருக்கு, சரியா? அப்ப இதெல்லாம் இதுக்கு உதாரணமா நீங்க சொல்லலாம் எந்தெந்த விகாரையில் இருக்குன்னு, சரி? இதெல்லாம் பொதுவா அனைத்து விகாரைகளிலும் கூடுதலா இருக்கும், ஆனா இங்க சிறப்பு எங்க தலதா மாளிகை, தெகல்தொருவ, கங்கராம விகாரை. சரி, அடுத்தது எம்பக்க தேவாலயத்தினுடைய மரச்சிற்பங்களையும் வெற்றி காணலாம். நான் சொன்ன மாதிரி எம்பக்க தேவாலயத்துடைய மரச்சிற்பங்கள்லையும் என்ன அதிகமாக இந்த தாவர விலங்குருவங்களும் இருக்குது, விலங்குருவங்களோடு சேர்த்து தாவர உருவங்களும் இருக்கு, சரியா? கூடுதலாக அந்த மலர் அலங்காரங்கள்லாம் அதிகமாக நீங்க என்ன செய்யலாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. சரி, அடுத்து இந்த சுவர் ஓவியங்கள் இடைவெளிகளை நிரப்புவதற்காகவும் அலங்கரிப்புக்காகவும் இவை பயன்படுத்தப்படுது, சரியா? சுவர் ஓவியங்கள்ல இடைவெளிகள் வந்தா அந்த இடைவெளிகளை நிரப்புவதன் பொருட்டும் என்ன செய்யப்படுதான் இந்த தாவர உருவங்கள் எல்லாம் பிரயோகிக்கப்படுது. அதாவது மலர் அலங்காரங்கள், கொடி அலங்காரங்கள் எல்லாம் அதிகமாக இந்த சுவர் அலங்காரங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க, சரியா? சரி, இதுல பார்க்கலாம் அந்த தாவர உருவங்கள் சில. இதுல பார்க்கறதுல முதலாவது இருக்கிறது அன்னாசி மலர். அதாவது அன்னாசி மலற்ற வடிவத்தை கொண்ட போது இலைகள் என்ன அந்த வடிவத்தை ஒத்ததாக இல்லை, சரி? அதாவது அன்னாசி பூன்ற வடிவத்தை கொண்டதாக இது இருக்குது அந்த அன்னாசி மலர் என்ற அந்த தாவர உருவம், ஆனா அதோட இலையை பார்த்தீங்கன்னா அந்த அன்னாசி இலையோடு ஒத்ததாக இல்லை, சரியா? அதாவது இது கொடி போன்ற ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்கிறது. இது இந்த அன்னாசி மலர் என்ற இந்த அலங்கார உருவம் உபயோகப்படுத்தும் இடர்பாடுகளுக்கு ஏற்ப இலைகின்ற வடிவம் என்ன மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது, சரியா? நாங்க உபயோகப்படுத்திக்கு ஏற்படுகின்ற அந்த இடர்பாடுகள் அந்த அதாவது இடங்களுக்கு ஏற்ற மாதிரி, சிறிய இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இலைகற்ற வடிவம் என்ன செய்யுமா மாற்றங்களை பெறும் என்று சொல்லப்படுது, சரி? இதான் என்ன அன்னாசி மலர். சரி, அடுத்தது சம்பகப்பூ அல்லது செம்பகப்பூ, சப்பு மலர், சப்பு மலர் என்று சொல்றது, சரி? அதை பற்றிய விடயத்தை பார்க்கலாம். அதாவது இயற்கையான சம்பகப்பூவுக்கு ஒத்ததாக இது என்ன செய்யப்பட்டிருக்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்குது. இது எங்க கூடுதலா நிர்மாணிக்கப்பட்டிருக்குன்னா கண்டிக்கால விகாரை சுவர் ஓவியங்கள்ல அதனுடைய இடைவெளிகளை நிரப்பும் பொருட்டு தான் என்ன அதிகமாக இந்த சப்பு மலர், இந்த செம்பக மலர்ன்றது அதிகமாக பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது, சரியா? அதோட இயற்கையான தாவர வகை அலங்காரம் ஆகும். அதாவது இது என்ன இயற்கையான தாவர வகை அலங்காரமாக இருக்கிறது இது இந்த சப்பு மலர், சரியா? சரி, அடுத்து நாங்க பார்க்கலாம் மாணவர்களே தாமரை பூ அலங்காரங்கள். இதான் இந்த தாமரை பூனுடைய ஒவ்வொரு அலங்காரங்கள் இதுல காட்டப்பட்டிருக்குது. பல்வேறுபட்ட வடிவங்கள் இந்த தாமரை பூக்கள் இந்த செய்யப்பட்டிருக்குதுல காட்டப்பட்டிருக்குது பாருங்கள். அதாவது இதெல்லாம் கற்பனை உருக்கள், ஏன்னா தாமரை பூன்றது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா இதுல இருக்கிறது பாருங்க எல்லாம் ஒரு பல்வேறுபட்ட வடிவங்கள்ல காட்டப்பட்டிருக்கு. அப்ப இது என்ன பகுதி கற்பனையான ஒரு உருவம், சரியா? அப்ப நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தாவர அலங்காரங்கள் இயற்கையான முறையாகவும் இருக்குது, அடுத்தது பகுதி கற்பனையான உருவங்களாகவும் இருக்குன்னு 2 வகை என்று சொன்னேன். அதுல இது எந்த வகைக்கு உள்ளடங்குது பகுதி கற்பனையான அலங்கார உருவமா உள்ளடங்குது. சரி, தாமரை உருவங்கள் தொடர்பான விடயங்களை பார்த்தீங்கன்னா
தாமரை அலங்காரங்கள் நூற்றுக்கணக்கானது இருக்குது. சரி, நூற்றுக்கணக்கான வடிவங்களாக தாமரை அலங்காரங்கள் இருக்குது. இது எங்க வரையப்படுதா? எந்த அந்த தலப்பரப்பா வட்டப்பரப்புக்கெல்லாம் என்ன செய்யப்படுது? தாமரை அலங்கார வடிவங்கள் வரையப்படுது. அவர் வரையப்பட்டதா அது அழகாகவும் இருக்கு. சரியா? சரி. அப்ப வட்ட வடிவமான அமைப்புக்குள்ள பல வடிவமைப்பு இதழ்களை கொண்ட தாமரை மலர் அலங்காரங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்ப வட்ட வடிவமான பரப்புக்குள்ள அமைப்புக்குள்ள பல வடிவமைப்பு இதழ்களை கொண்ட பல்வேறுபட்ட வடிவங்களை கொண்ட இதழ்களை கொண்ட தாமரை அலங்கார உருவங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. சரியா? இதுல கேத்திர கணித உருவங்களை உள்ளடக்கி நிர்மாணிக்கப்பட்டுள்ள தாமரை மலர்ச்சி இதழ்கள் பெரும்பாலும் இரட்டை எண்ணிக்கையாக இருக்கும். அதாவது கேத்திர கணித வடிவங்களை பிரயோகித்து உருவாக்கப்பட்ட தாமரை அலங்காரம் இருக்குல்லோ, அது எப்படி இருக்கும்னா கூடுதலா இரட்டை எண்ணிக்கையில இருக்குமா. அதாவது 6, 8, 16, 4 போன்ற இந்த இரட்டை எண்ணிக்கை அடிப்படையில கூடுதலாக அந்த இதழ்கள் இருக்கும் என்று சொல்லப்படுது. சரி, கூடுதலா 4, 8, 16 இருக்கு. சரி, அடுத்த விகாரை சுவரோவியங்கள்ல இடைவெளிகளை நிரப்புவதற்காகவும் விகாரை அலங்கரிப்புக்காகவும் என்ன பரவலாக இது பயன்படுத்தப்படுது. அதாவது விகாரி சுவரோவியங்கள்ல இருக்கிற இடைவெளிகள் நிரப்புறதுக்காகவும் விகாரியினுடைய அந்த கூரைகள் உட்கூரை அமைப்புகள் எல்லாம் என்ன இந்த தாமரை அலங்காரங்கள் தான் அதிகமாக பிரயோகிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் நீங்கள் அதிகமா அந்த விகாரியினுடைய உட்பகுதிகளில் காணலாம். உட்கூரை அமைப்புல இந்த தாமரை அலங்காரங்கள் அதிகமாக வரையப்பட்டிருக்கு. சரியா? சரி, அடுத்து நாங்க பார்க்க போவது மல்லிகைப்பூ. என்ன பார்க்க போறோம்? அடுத்தது மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ இயற்கையான வடிவத்தை அடிப்படையாக கொண்டு இது என்ன அரை கற்பனை வடிவமாக என்ன செய்யப்பட்டிருக்குது? வரையப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மல்லிகைப்பூன்ற ஒரு இயற்கையான அடிப்படை கொஞ்சம் இருந்தாலும் இது என்ன அந்த இரண்டாவது வகையான அரை கற்பனை முறையை பின்பற்றி தான் என்ன இந்த மல்லிகைப்பூ உருவமானது என்ன வரையப்பட்டிருக்குது. சரி, இந்த மல்லிகைப்பூ மென்மையான ஒரு மலராக கருதப்படுவதால தெய்வ உருவங்கண்ட பின்னணியை அலங்கரிக்க உபயோகப்படுத்தப்படுது. அதாவது மல்லிகைப்பூவானது ஒரு மென்மையான ஒரு தன்மை கொண்டது. பூவென்றாலே மென்மையாத்தான் இருக்கும். அதே இந்த மல்லிகைப்பூ அது மிகவும் மிருதுவானதாக இருக்கும். அந்த மென்மையான தன்மையை அடிப்படையாக கொண்டு இது தெய்வங்கண்ட பின்னணி, சரி, அந்த தெய்வ அலங்காரங்களுக்கு ஒரு பின்னணியாக என்ன செய்யப்படுது? இந்த மல்லிகைப்பூருடைய அலங்காரமானது உருவங்களானது அலங்காரமாக அதிகமாக பிரயோகிக்கப்படுது. சரியா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அநேகமா விகாரிகள்கிட்ட தூரிகையை மட்டும் உபயோகிச்சு கருப்பு நிற பின்னணியில வெள்ளிறத்துல இந்த மலரை வரைஞ்சிருப்பேன். சரி, அதாவது அதிகமா இந்த விகாரிகள்ல பாத்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ மலரை தூரிகையை பயன்படுத்தி அந்த கருப்பு நிற பின்னணியில அதிகமாக இந்த மல்லிகை பூவை வரைஞ்சிருப்பார்கள். அது நீங்கள் அதிகமாக காணக்கூடியதா இருக்கு. சரி, அடுத்து தாளம்பூ. தாளம்பூ எப்படி இருக்கும்னா இதுல அந்த தாளம்பூண்ட மலரை ஒத்ததாக தான் இருக்குது. ஆனாலும் இது என்ன முழுமையான ஒரு இயற்கையான அமைப்பாக இல்லை. சரியா? பாருங்க, இது ஒரு எளிமையான கோடுகளால ஒரு வரையப்பட்ட ஒரு வடிவமைப்பாக என்ன இந்த தாளம்பூவினுடைய உருவமானதுல காட்டப்பட்டிருக்குது. அதாவது எளிமையான கோடுகளால வரையப்பட்ட ஒரு வடிவமைப்பா இருக்குது. அதோட இயற்கைக்கு அண்மித்த ஒரு அலங்கார அழகாகவும் என்ன இருக்குது. இயற்கைக்கு அண்மித்த ஒரு அலங்கார அழகா இருக்குது. ஆனாலும் இது முழுமையான இயற்கை அமைப்பை கொண்டதாக காட்டப்படவில்லை. இது தாளம்பூ. சரியா? சரி, அடுத்து கடுபுல் மலர். சரியா? கடுபுல் மலரை பாலி மொழியில குமுது பலாண்டும் சிங்கள மொழியில திவமகனில், சரியா, பாலி மொழியில அதாவது குமுது பலாண்டு சொல்லப்படுது கடுபுல் மலர். அதே நேரம் சிங்கள மொழியில திவமகனில் என்று கூறப்படுது. சரியா? அதை பாத்தீங்கன்னா நாகலோகத்தை சேர்ந்த ஒரு மலராக இது கருதப்படுது. அந்த நாகத்தினுடைய ஒரு அமைப்புவத்ததாக இந்த கடுபுல் மலர் இதுல காட்டப்பட்டிருக்குது. ஆகவே இது என்ன ஒரு நாகலோகத்தை சேர்ந்த ஒரு மலராகவும் இது கருதப்படுது. இதுல மலர் அரும்பு, கொடியில அரும்பு, கீலம் போன்ற வடிவங்களை கொண்டது. அதாவது இந்த மலர் எந்தெந்த வடிவங்களை கொண்டுதான் இருக்குண்டா அரும்பு, கொடியிலை, அரும்பு, கீலம். சரியா? அதாவது பதுரு, கீழத்தை பதுருன்னு சொல்றது இந்த வடிவங்களை கொண்டதாக இருக்குன்னு சொல்லப்படுது. இதான் என்ன கடுபுல் மலர். அடுத்தது பிணர மலர். சரியா? பிணர என்பது தாழ்நில பிரதேசங்கள்ல கினிகிரியா என பெயர் பெற்று சொல்லப்படுது. அதாவது கினிகிரியான்னு சொல்ல தாழ்நில மலைநாட்டு தாழ்நில பகுதிகளில் எல்லாம் அதிகமாக இது என்னன்னு சொல்லப்படுது? பிணர மலரை கினிகிரியான்னு சொல்லப்படுது. அதனுடைய மறுபெயர் என்ன? கினிகிரியான்னு சொல்றது. சரியா? சரி,
இது காடுகள்ல காணப்படுதான். இது 4 இதழ்களை கொண்டதாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி 4 இதழ்களை கொண்டதாக காணப்படுமாம். காடுகள்ல அதிகமாக காணப்படுதா. சரி, அடுத்த கத்திரி மலர். அதாவது இது மலருகின்ற ஒரு நிலையை கொண்டதாக என்ன இந்த கத்திரி மலர் என்ன செய்யப்பட்டிருக்குது, சித்தரிக்கப்பட்டிருக்குது. ஒரு 6 இதழ்களை கொண்டதாக சித்தரிக்கப்பட்டிருக்குது. இது கத்திரி மலர். சரியா? இது புல்லடி மலர் என்றும் அழைக்கப்படும். என்ன அழைக்கப்படுமா? புல்லடி மலர் என்றும் என்ன சொல்லப்படுது, இந்த கத்திரி மலரை அழைப்பது வழக்கம். சரியா? அடுத்தது நடுவே உள்ள இதழ்கள் கத்தரி போன்று, அதாவது புல்லடி போன்று அமைஞ்சிருக்குதான். மலருக்கு மத்தியில கர்ணிகா அமைப்பையும் கொண்டிருக்குது. மலருக்கு மத்தியில் என்ன இருக்குது, கர்ணிகா என்ற அமைப்பும் இருக்குது. சரி, அதோட அன்னாசி மலரை ஒத்ததாகவும் காணப்படுது. ஆனாலும் இது அன்னாசி மலர் போன்று முழுமையாக மலர்ந்த மலர் அல்ல. சரி, அதாவது இந்த கத்திரி மலரானது அன்னாசி மலர் போல இருந்தாலும், ஆனா அன்னாசி மலர் போல இது என்ன முழுமையாக மலர்ந்த ஒரு மலராக என்ன செய்யப்படல, காட்டப்படவில்லை. சரியா? சரி மாணவர்களே, நாங்கள் இன்று தாவர அலங்கார உருக்கள் தொடர்பான விடயங்களை என்ன பார்த்திருந்தோம். சரியா? அப்ப மாணவர்களே, தொடர்ந்து இது போன்ற அந்த கற்றல் விடயங்களை, சித்திரப்பாடம் தொடர்பான விடயங்களை கற்பதற்கு நீங்கள் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.